வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். குறுஞ்செய்திகள் மற்றும் குரல் அஞ்சல்கள் மூலமான தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்த தொலைபேசி நிறுவனங்களுக்கு உத்தரவிடவுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு. பாடசாலை மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் மாணவர்கள் சேர்க்கை குறைந்து 1557 ஆரம்ப பாடசாலைகளை மூட அரசாங்கம் நடவடிக்கை. அரசாங்கத்தின் இரட்டை விடம் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு. உள்நாட்டில் இடம்பெற்ற அமைதியின்மை குறித்து உள்நாட்டு மக்களின் பங்களிப்போடு விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். குறுஞ்செய்திகள் மற்றும் குரல் அஞ்சல்கள் மூலம் தேர்தல் பிரச்சாரம் செய்ய முற்றுப்புள்ளி வைக்க தொலைபேசி நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிந்தக குலரத்ன ஒரு சிங்கள ஊடகத்திடம் கருத்து தெரிவித்த போது, மக்களின் தனி உரிமையை மீறும் வகையில் தொலைபேசிகள் மூலம் அனுப்பப்படும் அரசியல் பிரச்சாரங்களை நிறுத்துமாறு அனைத்து தொலைபேசி நிறுவனங்களுக்கும் உத்தரவிடப்படும் என்று தெரிவித்தார். அதேவேளை மெட்டா, டிக்டாக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடக தளங்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்று வருவதாகவும், தவறான தகவல்கள் மற்றும் தேர்தல் தொடர்பான வெறுப்பு பேச்சுக்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களின் போது தகவல்கள் பரப்பலை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் உள்ளூராட்சி தேர்தலில் தொடரும் என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் தவறான தகவல்களை கட்டுப்படுத்த நாட்டின் தொலைபேசி நிறுவனங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவுடன் இணைந்து செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். பாடசாலை மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கை குறைந்து 1557 ஆரம்ப பாடசாலைகளை மூடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக தற்போது சுமார் 3% உள்ள தொடக்க கல்வியினை விட்டு வெளியேறும் மாணவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ எச்சரித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர், அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் இந்த நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். இந்த தொலைதூர கடினமான மற்றும் இடங்களில் உள்ள மாணவர்களுக்கு பெரும் அநீதியாகும். பாடசாலைகளை மூடுவதன் மூலம் கிராமப்புறங்களில் உள்ள சுமார் 10,000 மாணவர்கள் கல்வியிலிருந்து விலகும் நிலைமை உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். முந்தைய அரசாங்கங்களும் இந்த கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தை செயல்படுத்த முயன்றிருந்த போதிலும் தற்போது ஆட்சியில் இருப்பவர்கள் அதனை முன்னெடுப்பது ஆச்சரியமானது என்றும் குறிப்பிட்டார். நாட்டில் நிலவும் 40,000 ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணாமல் பாடசாலைகளை மூடுவதால் இலவச கல்விக்கு பெரும் ஆபத்து ஏற்படும் என்றும் பிரியந்த பெர்னாண்டோ விமர்சித்துள்ளார். அதே நேரம் கீழ்நிலை உயர்தர பிரிவுகளை மூடிவிட்டு அவற்றில் மற்ற பாடசாலைகளோடு இணைக்கும் திட்டத்தையும் அரசு செயல்படுத்த இருக்கிறது. இதனால் சாதாரண தரத்திலிருந்து தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் உயர்தர பரீட்சை எழுத முடியாமல் போகும் அபாயம் உருவாகிறது என்றும் கூறினார். இதற்கான சரியான தீர்வு அந்த பாடசாலைகளுக்கு தேவையான ஆசிரியர்களையும் வசதிகளையும் வழங்குவதே ஆகும். பாடசாலைகளை மூடுவதை தீர்வாக கொள்ளக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான், பாலஸ்தீனியர்களுக்காக குரல் கொடுக்கும் எமது உரிமையினை பறிக்க முயன்றால் ஆயிரக்கணக்கான மக்களை கொழும்பில் ஒன்று சேர்ப்போம் என்று தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் நடைபெறும் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக போராட்டம் செய்த இளைஞர் ஒருவர் ஸ்டிக்கர் ஒட்டிய காரணத்திற்காக கைது செய்யப்பட்டதை எதிர்த்து சிவில் அமைப்புகள் கொழும்பில் நடத்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இஸ்ரேல் ராணுவத்துடன் தாக்குதல்களில் 50,000 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இதில் 20,000 சிறுவர்கள் உள்ளனர். மனிதாபிமான உணர்வுடைய மக்கள் இதை தாங்க முடியாமல் பல்வேறு முறையில் தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஸ்டிக்கர் ஒட்டிய இளைஞர் தனது மனவேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். இதை எவ்வாறு தவறாக பார்க்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அனுருகுமார திசாநாயக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்றால் அதை வெளிப்படையாக கூறுங்கள். அப்போது அந்த பிரச்சனை முடியும். அரசாங்கத்தின் இரட்டை வேடம் வெளியிடப்பட்டு விட்டது. உலகம் முழுவதும் மக்கள் இஸ்ரேலின் இன அழிப்புக்கு எதிராக போராடி வரும் இந்த சூழ்நிலையில் ஜனாதிபதி கைதான இளைஞர் குறித்து பதில் சொல்ல வேண்டும். அவர் அதிலிருந்து தப்ப முடியாது. அரசாங்கம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருப்பதாக கூறுகின்றது. ஆனால் போலீசார் பாலஸ்தீனிய ஆதரவாளர்களை அடக்குகின்றார்கள். உண்மையில் நீங்கள் எங்கே நிற்கின்றீர்கள்? இஸ்ரேலுடன் இணைந்து செயல்பட விரும்பினால் அதை பகிரங்கமாக செய்யுங்கள். ஆனால் எமது உரிமையை பறிக்க முயன்றால் நாம் கண்டிப்பாக எதிர்த்து போராடுவோம் என்று அவர் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். உள்நாட்டு போரின் போது இரு தரப்பினராலும் மேலும் புலிகள் அமைப்புக்கு எதிராக வடக்கில் செயல்பட்ட பல அமைப்புகளாலும் முரணான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இது மறுக்க முடியாத உண்மையாகும். எந்த போரிலும் மனித உரிமைகள் மீறப்படும் நிலைமை ஏற்படும். எனவே இது குறித்து உள்நாட்டிலேயே மக்களின் பங்களிப்போடு விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்களை சந்திக்கும் நிகழ்வில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
மேலும் அவர் குறிப்பிட்டதாவது போர் நடைபெற்ற போது இரு தரப்பினராலும் குறிப்பாக படை மற்றும் புலிகள் அமைப்புகளால் முரண்பாடான செயல்பாடுகள் இடம்பெற்றன. இதை யாராலும் மறக்க முடியாது. போர்க்காலங்களில் மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவது ஒரு யதார்த்தமே. எனவே இந்த விடயங்களில் நாட்டுக்குள் விசாரணை நடத்தி தீர்மானிக்க வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாகும். சில நாடுகளால் விதிக்கப்படும் தடைகள் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது. மாறாக அவை நாட்டில் இனவாத சக்திகளுக்கு சாதகமான சூழலை உருவாக்குகின்றன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் முக்கியமான ஒன்று. அவரது வருகையின் முக்கிய நோக்கங்களில் திருகோணமலையில் சூரிய மின்திட்டம் மற்றும் வடக்கு ரயில் பாதைகளில் சமிக்ஞைகள் பொருத்துதல் ஆகிய திட்டங்கள் அடங்கும். மாகாண சபை முறைமை என்பது இலங்கையின் உள்நாட்டு விடயமாகும். இது குறித்து இந்தியா எமக்கு கூற வேண்டியதில்லை. நாம் எமது கொள்கை பிரகடனத்தில் மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்துவோம் என்று உறுதியளித்துள்ளோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகு பெரும்பாலும் இந்த ஆண்டுக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதனை இந்தியாவுடன் கலந்துரையாட வேண்டிய அவசியமில்லை. அத்துடன் 13வது திருத்தம் தொடர்பாக இலங்கை ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையிலான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நிரலில் இல்லை என்றும் அவர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு வருகை தருவதற்கு முன்பதாக இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான மீன்பிடி தகராறு தொடர்பாக அரசு மட்ட பேச்சுவார்த்தைகளில் விரைவில் மீனவர்கள் முன்னிலையில் நடைபெறும் என்று மீன்வளம் நீர்வாழ் மற்றும் கடல்வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் குழுவினர் அமைச்சருடன் சந்திப்பு நடத்தியதன் பின்னர் அவர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். மீனவர் தலைவர் ஆர் சகாயம் தலைமையிலான குழு இறுதியாக அமைச்சர்கள் மட்ட பேச்சுவார்த்தைகள் 2016ஆம் ஆண்டு நடைபெற்றதாகவும் இரு நாடுகளின் மீனவர்களுக்கிடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது. குழுவினர் இந்த விவகாரத்திற்கு ஒரு நீடித்த தீர்வை காண வேண்டும் என்பதோடு நாட்டின் காவலில் உள்ள இந்திய மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என்றும் அமைச்சரிடம் வேண்டுகோள் விடுத்தனர். பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 4ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார். இலங்கையில் பிரதமருடனான அவரது சந்திப்பில் மீனவர் பிரச்சனையும் முக்கியமாக கலந்துரையாடப்படும் விஷயங்களில் ஒன்றாக இருக்கும். இதற்கிடையில் ராமேஸ்வரத்தில் இருந்து வந்த மீனவர் குழுவினர் இலங்கை சிறைகளில் உள்ள மீனவர்களை சந்தித்து இலங்கையின் கடல் எல்லைக்குள் மீன்பிடித்த குற்றச்சாட்டில் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை ஆய்வு செய்தனர். மார்ச் 26ஆம் தேதி வவுனியாவில் மீனவ தலைவர்கள் தங்கள் சக மீனவர்களை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து கலந்துரையாடினர். இந்திய தரப்பு இழுவை மீன்பிடியை நிறுத்துவதற்காக அவகாசம் கேட்டது. ஆனால் இலங்கை மீனவர்கள் தங்களின் நீரில் இழுவை மீன்பிடித்தலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெளிவுபடுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் அமைந்துள்ள உயரமான கட்டடங்கள் நிலநடுக்கங்களால் பாதிக்கப்படாமல் தாங்கும் திறன் கொண்டவை என்பதற்கு காரணமாக அவை அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று நில அதிர்வு நிபுணர் ஒருவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப்பணியக அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாவது, இலங்கையில் பதிவான அதிகபட்ச நிலநடுக்க அளவு சுமார் 3.5 ரிக்டர் மட்டுமே. இதனால் எவ்வித சேதமும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. அத்துடன் சமீப காலங்களில் கட்டப்பட்டு வரும் மற்றும் அண்மையில் கட்டுமானம் முடிந்த வானளாவிய கட்டடங்கள் மிதமான நிலநடுக்கங்களை எதிர்க்கும் வகையில் முன்னேறிய கட்டுமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளதோடு சர்வதேச தரத்திற்கேற்ப நிலநடுக்க எதிர்ப்பு கட்டுமான முறைகள் தற்போது இலங்கையிலும் பின்பற்றப்பட்டு வருகிறது. மேலும் பெரிய அளவிலான நிலநடுக்கம் கூட நேர்ந்தால் கூட கொழும்பில் உள்ள வானளாவிய கட்டடங்கள் அதனை எதிர்கொள்ளும் திறன் பெற்றுள்ளன என்று நில அதிர்வு நிபுணர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார்.